நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சே தொலைச்சிடுறோம். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. நம்மளுடைய தேவையில்லாத வாக்குவாதம் மூலமாகவும் தேவையற்ற பேச்சுக்கள் மூலமாகவும் நம்மளோட பொருளை நாமளே தொலைச்சிடுறோம். அந்த மாதிரி நம்ம தொலைக்கக்கூடாதுன்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதை. வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை. ஆத்தங்கரை ஓரமாக ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருந்தப்ப அவர் கண்ணில் ஒரு வைரக்கல் பட்டுச்சு. அது வைரம்னு அவருக்கு தெரியாது. அது விலை போகுமோ போகாதோ அப்படின்னு நிறைய சந்தேகத்தோடு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனார். அவனோட கையில் வைரம் இருக்கிறத பார்த்த வியாபாரி ஒருத்தர், நான் உனக்கு 500 ரூபா தரேன், எனக்கு இந்த கல்லை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த வைரத்தை கொண்டு வந்தவர் மனசுக்குள்ளே பேரம் பேசி தான் பார்ப்போமே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க அந்த வைர வியாபாரிக்கு பிடிக்கலை. அதனால அவரும் பேரம் பேசினார். நான் 500 ரூபா தான் தருவேன், நீ இந்த கல்லை என்கிட்ட கொடு அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த இன்னொரு வியாபாரி என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு அவன் கையில் 600 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த வியாபாரிக்கு பயங்கர கோபம். அந்த வைரத்தை கொண்டு வந்தவரை பார்த்து, அட முட்டாளே, அதோட மதிப்பு பல லட்சம் இருக்கும், அறிவு இல்லாமல் இப்படி வெறும் 600 ரூபாய்க்கு விற்றுட்டியே அப்படின்னு பயங்கரமாக திட்டுனார். அதுக்கு அந்த வைரத்தை கொண்டு வந்தவர் சொன்னார், என்னையை பொறுத்த வரைக்கும் அது வெறும் கல் தான், எனக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஆனால் உனக்கு அது வைரம்னு தெரியும், அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சும் நீ அதை வாங்காமல் வெறும் 100 ரூபாய்க்காக மிஸ் பண்ணிட்ட. அப்போ யார் முட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்மளில் நிறைய பேர் இப்படி தாங்க இருக்கோம். ஒரு பொருளோட வேல்யூவாக இருந்தாலும் சரி, அது உறவோட வேல்யூவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நமக்கு தெரியும். அது தெரிஞ்சும் அதை நம்ம கண்ணு முன்னாடியே தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையே தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே அப்படின்னு நினச்ச அந்த வியாபாரி பல லட்சத்தை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாம் எந்த விஷயத்தையும் தொலைக்க மாட்டோங்க. அதனால எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.